ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, தந்தையின் தொழிலை தொடர்ந்து செய்பவர் யார்? அப்பா ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருக்காரு, அந்த பிள்ளை அவருக்கு பின்னாடி அல்லது அவரோட இணைந்து தொழில் செய்துட்டு அவருக்கு பின்னாடியும் தொடர்ச்சியா செய்யக்கூடிய அமைப்புகளை நம்ம பார்த்துருக்கோம். அது யாருக்கு கிடைக்கும், இதைத்தான் விளக்க போறேன். அதுக்கு முன்னாடி எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல கல்வி, வேலை வாய்ப்புகள், திருமணம், திருமணத்துடைய தரம், வெளிநாடு பயணங்கள், தொழிலா வேலையா, தொழில் செஞ்சா நல்லா இருக்குமா, வேலை செஞ்சா நல்லா இருக்குமா, ரெண்டுமே சேர்த்து செய்யலாமா, வெளிநாடு போறதுனால நல்ல பிரயோஜனம் இருக்கா, தொடர்ச்சியா அங்கே இருப்பாங்களா, பாதியிலே திரும்பி வருவாங்களா, தேவையான பொருளை சேர்த்துக்கிட்டு திரும்பி வருவாங்களா, ஆயுள் ஆரோக்கியம், நோய் ஏற்பட்டா எப்ப தீரும், தொடர்ச்சியா நம்ம மருத்துவம் எடுத்துக்கிட்டே இருக்கணுமா வாழ்நாள் முழுவதும், கடன் ஏற்பட்டா எப்ப தீரும், சுபக்கடனா அசுபக்கடனா, இப்படி ஏராளமான நுட்பங்கள் நிறைந்த வீடியோக்கள் இருக்கு. பாருங்கள், பயன்பெறுங்கள், சேல் செய்யுங்க. அப்பதான் அடுத்தடுத்து இன்னும் நுணுக்கமான வீடியோக்கள் நம்ம தரப்போறேன். அதையெல்லாம் பார்க்கிற வாய்ப்புகள் ஏற்படும். சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்து என்னுடைய வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். ஷேர் செய்தால் நீங்க மட்டும் இல்லை, உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே பார்க்கலாம். அதன் மூலம் ஜோதிடத்துடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து உங்க ஜாதகத்தில் உள்ள பலன்களை என்ன கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விஷயமானாலும் இப்ப நான் போட்டிருக்க அமைப்புல சிறு வயசா இருக்கக்கூடியவங்களுக்கு அப்பாவுடைய ஒரு நல்ல நிலையில இருக்காரு, அப்ப அந்த தொழில் நான் செய்யறதுக்கு அவர் வருவாரா, தொடர்ச்சியா செய்வாரா, இப்படிங்கிற அமைப்பெல்லாம் கேட்கறதுக்கு இந்த திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன் சொல்வேன். கிரக விளக்கத்தோடு பலன் செய்யும் பொழுது இரட்டிப்பு நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும். இப்ப ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, இப்ப நடக்கும் அப்படி சொல்றது காட்டிலும் அந்த விஷயத்துடைய அடிப்படை என்ன, அந்த விஷயத்துக்கு உண்டான அடிப்படை 12 ராசிகள், பாவங்கள் சொல்றோம்ல, கிரகங்கள் 9 கிரகங்கள், நட்சத்திர சாரம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. சுபத்துவ பாவத்துவ பலன்கள் எப்படி நடக்குது, கிரக சுபத்துவ பாவத்துவம். பாவத்துவம்னா இது கிரக பாவக சுபத்துவ பாவத்துவம். பாவகம்னா ராசி. ஒவ்வொரு கிரகத்தோட எந்த கிரக தொடர்பு கொள்ளுது, அதாவது அடுத்த ராசியில இருந்தாலும் பாக ரீதியா தொடர்பு கொள்ளுதா, பார்வையில தொடர்பு கொள்ளுதா, சரியாக தொடர்பு கொள்ளுதா, லேசா பாக்குதா, மற்ற கெட்ட கிரகங்கள் முழுமையா பாக்குதா, லேசா பாக்குதா, இப்படி கிரக சுபத்துவ பாவத்துவ அளவீடுல தான் பலன் இருக்குது. அந்த மாதிரில தான் பலன் சொல்றேன். உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிமாநிலத்தில் உள்ளவங்க, வெளிநாட்டில் உள்ளவர்கள் இதை உணர்வார்கள். ஒரு ஜாதகம் ஒரு தரம் பார்த்தாங்கன்னா அடுத்தடுத்து பார்ப்பாங்க. குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்க்கும்போது மிக துல்லியமாக பலன்கள் இருக்கலாம். இப்போ ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறோம், பலன்கள் நல்லாவே இருக்கு. குடும்பத்தில் யாருக்காவது இந்த முழு பாவக்கிரகமான சனியுடைய கோச்சாரங்கள் வருது, 7 சனி அஷ்டம சனி வரும்பொழுது அந்த 100 ரூபாய் வரக்கூடிய பலன் நம்ம சொல்லும் பொழுது அது 80 ஆகும். அப்ப அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்கறது சிறப்பு. பலன்களை துல்லியமாக எடுக்கலாம். இப்போ ஒரு பையனுக்கு பார்க்குறீங்க, அவருடைய உயர்வுக்கு வயசுக்கு தக்கன திருமணமோ அல்லது வேலையோ ஒரு அமைப்புக்கு வெளிநாடு பயணமோ பார்க்குறீங்க, அதை அப்பா ஜாதகத்தில் பார்த்தோம்னா அவருடைய 5ஆம் பாவம் நல்ல சுபத்துவமாக இருக்கும் ஒரே நேரத்தில். அப்போ உறுதியாக நம்ம சொல்லிடலாம். அதனால குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்ப்பது என்ன சிறப்பு. திருமண பொருத்தம் 10 பொருத்தத்தில் ஒன்றுமே இல்லை. திருமணம் எப்போ நடக்கும், அது நிம்மதியாக இருக்குமா, வரக்கூடிய வாழ்க்கை துணையுடைய குணங்கள் என்ன, இருவருவது ஆயுள் பாவங்கள் என்ன, சந்தோஷம் என்ன என்பதெல்லாம் சேர்த்து சொல்றது என்னுடைய திருமண பொருத்தத்துடைய அமைப்பு. ஆகவே தனிப்பட்ட பொருள் ஜாதகம் பார்க்கணும்னா என்னோட பார்த்து தெளிவாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப வீடியோக்குள்ள போகுங்க. தந்தையின் தொழிலை தொடர்ந்து செய்பவர் யார்? முதல்ல தந்தையின் தொழிலை செய்பவர் யார் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல அப்ப நான் ஒரு விஷயத்தை சொன்னேன்னா, முதல்ல இவர் வலுவான ஆளா இருக்கணும். ஒரு நபர் வலுவான ஆளா இருக்கணும், லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், சரியா? அப்புறம் தொழில் ஸ்தானம் அவருக்கு நல்லா இருக்கணும். தந்தையின் தொழில்ங்கிறது பிறகு, தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கணும், வேலை அமைப்பு நல்லா இருக்கணும். ஒருத்தருக்கு நிரந்தர வேலை தொழில் இருக்கணும்னா 6ஆம் இடம் வெளிச்சமாகணும், 6 கிரகமும் வெளிச்சமாகணும். வேலை ஸ்தானம் 10ஆம் இடம் தொழில், அதுவும் வெளிச்சமாகணும், 10 வெளிச்சமா இருக்கணும். நல்ல கிரகங்கள் பார்த்து கூடுதல் சிறப்பு. தசாபுத்திகள் அடுத்தடுத்து வந்தா எக்ஸலண்ட், நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். இப்ப இந்த ஜாதகத்தை பாருங்களேன், இது ஒரு கற்பனை ஜாதகம் தான். ஏன்னா வானியல் விதிப்படி போட்டிருக்கேன். கன்னியா லக்கணம், 10ஆம் இடத்துல புதன் வலுவாகவும் இருக்காரு, தொழில் சிந்தனையோடு இருப்பாரு. நம்ம லக்கணம் எந்த இடத்துல இருக்கோ அதனுடைய சிந்தனைகள் ஏற்படும். அப்ப சூரியன் அங்க இருக்காரு, திக்பலமா இருக்காரு சூரியன், அப்ப அவள் பலன்
அப்பாவால் இவருக்கு பிரயோஜனம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சிம்ம வீட்டில் குரு இருக்காரு, நல்ல அமைப்பு. சிம்ம வீடு வெளிச்சமாகுது, சூரியனும் நல்லா இருக்காரு. அப்ப புதன் சூரியனோட சேர்த்தாருல, லக்னாதிபதி சூரியனோட வந்துருச்சுல, ராசி பௌர்ணமி. அப்ப அப்பா சத்தானவர், ஜாதகரும் சத்தானவர், லக்னாதிபதி ராசி அதிபதி சூரியனோட தொடர்பு கொண்டா தந்தையின் அமைப்புல இவர் போவார்னு நம்ம எளிதான ஜோதிடம். கிரக சுபத்துவ பாவத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா மிக எளிதான ஜோதிடம். இந்த அமைப்புல பார்க்கும் பொழுது 9ஆம் இடமும் பார்க்கணும். 9ஆம் இடத்துல சுக்கிரன். அப்ப கண்டிப்பா அப்பா ஒரு நல்ல அமைப்புல தொழில் செய்வாரு. அப்ப அந்த இதை பையன் எடுத்து செய்வார் அப்படிங்கணும். இப்ப தந்தையுடைய அமைப்பு நல்லா இருக்கு, பையன் லக்ன வலுனா வலு இழந்து போனா அப்பா சம்பாதிச்சுட்டு வருவாரு, இவர் சாப்பிடுவார், இவருடைய சந்தோஷங்களுக்கு செலவழிப்பாரு. இவர் எடுத்து செய்யறதுக்கு ஸ்ட்ராங்கான ஆளா இருக்க மாட்டார். அதனால எடுத்த உடனே லக்கணத்தை தான் பார்க்கணும். லக்கணம் தான் தலை, அவருடைய குணங்கள், ஒரு ஸ்ட்ரென்த்து எல்லாமே. லக்கணம் லக்னாதிபதி. ராசியும் வலுவா இருக்கிறவங்க கூடுதல் சிறப்பாக இருப்பாங்க. இப்படித்தாங்க இதை சொல்லணும். அப்ப எந்த ஒரு பலனும் வேற வேற வழிமுறைகளை பார்க்கிறவங்க எல்லாம் இருக்காங்க, மதிப்புக்குரியவர். எல்லா ஜோதிடர்களுமே மதிப்புக்குரியவர்கள். ஆனா அவங்கவுங்க பார்க்கிற முறைய இறுதியா பலன் எடுக்கிற விஷயம் வருது பாருங்கள, அந்த கிளைமாக்ஸ் சொல்றோம்ல, அந்த பலன் சுபத்துவ பாவத்துவத்துக்குள்ள வந்தே ஆகணும், இல்லைன்னா பார்க்கவே முடியாது. சில பேர் சுபத்துவ பாவத்துவத்துல வர்றது தெரியாமலே அவங்க பலனை சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். ஆக தந்தையின் தொழிலை தொடர்ந்து செய்பவர், முத்தாய்ப்பா சொல்றேன், லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், இவர் ஸ்ட்ராங்கா இருக்கணும், இவருடைய 10ஆம் பாவம் நல்லா இருக்கணும், இவருடைய 6ஆம் பாவம் நல்லா இருக்கணும். சனி தொடர்பு வரக்கூடாதுங்க. முழு பாவக்கிரகம் கெடுத்து போறோம், பலனை பாதியாக்கி போறோம், ஒண்ணுமில்லாமே ஆக்கும். அந்த சனியுடைய தொடர்பை பொறுத்து இந்த இடத்துல பார்த்தீங்களா, சனி எங்கேயுமே சூரியனையாவது சுக்கிரனாவது தொடர்பு கொள்ற மாதிரி போட்டிருக்க பாருங்க, எதுவுமே தொடர்பு கொள்ளல. இப்படிப்பட்ட ஜாதகம் இருக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் இது இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த தந்தையும் தொழிலை பிள்ளை, இதுல ஆண் பிள்ளை பெண் பிள்ளை கணக்கு இல்லை. சில இடத்துல அப்பாவோட தொழில ஒத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை இருக்கும், தொடர்ச்சி அதுவும் ஒரு நல்ல டேலண்டா இருக்கும் பொழுது அப்பாவோட தொழிலை அதுவும் செய்யும். ஆண் பெண் பேதம் இல்லை, கிரக சத்துக்கள் தான் வேணும். சனி தொடர்பு கொண்டா பலனப்புறம் குறைச்சப்படுங்க. ஆளே சரியில்லாத இருப்பார், முழு பாவக்கிரகம். செவ்வாய் பாதை நல்லவன் கெட்டவரும் இப்படி எடுத்துக்கிறணும். அப்ப ஒளிநிலையா இருக்கிற ஜாதகத்துல லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், 10ஆம் இடம் நல்லா இருக்கணும், ஜாதகருக்கு 6ஆம் இடம் நல்லா இருக்கணும். தந்தை அமைக்கும் போது தந்தை சிம்ம வீடு, தந்தை வழி சொத்துக்கள்னு நம்ம இருக்கணும். தந்தையால பிராப்தம் எதுல, தொழில் 10ஆம் இடத்துல இருக்காங்க. அப்பாவின் தொழிலை இந்த ஜாதகர் கண்டிப்பா செய்வாரு. இதுல தசாபுத்தி நான் குறிப்பிடல. அடுத்தடுத்து நல்லது வந்தா இறுதி வரைக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா கடை தாத்தா ஆரம்பிச்சிருப்பாரு, அப்பா நடத்துவாரு, பிள்ளைகள் நடத்தும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இவருடைய பிள்ளைகள் அங்கே நிற்கும், தொடர்ச்சியா செய்வாங்க. இது யாருக்காவது ஒரு ஆளுக்கு தான். யோகமான ஜாதகத்தில் எல்லாமே நடக்கும். ஆகவே கிரக பாவக சுபத்துவத்துல பாருங்க. நான் மட்டும் இல்ல, எந்த ஜோதிடருமே இதை பார்க்கக்கூடிய தொழில்முறை ஜோதிடர்களும் அந்த கணக்குக்கு வாங்க, பலன்களை தெளிவாக சொல்ல முடியுங்க. என்னுடைய முதன்மை ஆசான் ஆதித்ய குருஜி அவர்களுடைய இந்த கிரக சுபத்துவ பாவத்துவம் சூட்சும சனி முழு பாவக்கிறது, செவ்வாய் நல்லவரும் கெட்டவரும், ராகு சேர்ந்தா கொடுமையாயிருவாங்க, குரு பார்த்தா அது நீங்கும். பல கணக்கு இருக்கு. கேது சேரும் பொழுது அந்த செவ்வாய் சனியுடைய கெட்ட குணங்களை அடக்கி வைப்பார் கேதுங்கிறது விநாயகர் பெருமான்கிட்ட சனி நாட்டம் செல்லாது. அதே மாதிரி தான், சரியா? இப்படி நீங்க கிரக சுபத்துவ பாவத்துவமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோதிடத்தில் நம்பிக்கை ஏற்படும், எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.